உங்களோட பிள்ளை இயல்பாகவே கெட்டிக்கார பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொன்னா நிறைய நல்ல மார்க்ஸ் எடுத்து எல்லாருமே நல்லா பாராட்டி பழகி இருக்கும். கொஞ்சம் நாள் போக போக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா உங்களோட பிள்ளையோட அந்த படிப்போட சுமை அதிகரிக்கிற நேரம் பிள்ளைக்கு ஒரு பயம் கொண்டு வரும். ஸ்கூல்ல வந்து நம்மளை விட ஸ்மார்ட்டானவங்க இருக்காங்க, அல்லது நமக்கு போட்டி போடக்கூடியவங்களாக இருக்காங்க, அல்லது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு சிலபஸ் ஒரு பாடம் கஷ்டமாக இருக்குன்னா நம்ம இதுல ஃபெயிலை விடுங்க, நல்ல டேலண்டடான பிள்ளை 100 மார்க் எடுக்கிற பிள்ளைன்னா நம்ம ஒரு 90 எடுத்துட்டோம்னா என்ன செய்யறது, 85 எடுத்துட்டோம்னா என்ன செய்யறது. ஸோ இப்படியான விஷயங்கள் உங்களோட குழந்தைக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிளை கொண்டு வரும். ஸோ இந்த நேரம் பிள்ளை வந்து பயப்படும். அந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற லேபிள் நமக்கு இல்லாம போயிருமா அப்படின்னு நினைக்கிற நேரம், பெர்ஃபெக்டா இருக்க முடியாம போயிருமா அப்படின்னு நினைக்கிற நேரம் இயல்பாகவே ஒரு சோம்பேறித்தனத்தை காட்டும். சில டாஸ்கை சில ஹோம்ஒர்க்கை ஸ்கிப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட குழந்தைகள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்பவுமே பேரண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டை பாராட்டி பழகிட்டா, பிள்ளை வின் பண்ணிட்டு வந்ததா அதை வந்து கொண்டாடுவோம். பிள்ளை வந்து ஒரு மெடல் வாங்கிட்டா அது எல்லார்ட்டையுமே சொல்லுவோம். ஆனா உங்களோட பிள்ளை ஒரு போட்டியில பங்கு பற்றிச்சா, அது தோற்றதாக கூட இருக்கட்டும், ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணினதை நாங்க யாருமே பாராட்டுறது இல்லை இல்லையா? ஸோ அப்படி இல்லாம உங்களோட பிள்ளையோட எஃபர்ட்டை நாங்க எப்பவுமே பாராட்ட ஆரம்பிக்கணும். எங்களோட குழந்தைகள் ஒரு விஷயத்தை தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதை நாங்க அந்த எஃபர்ட்டை நாங்க பாராட்டு நேரம் பிள்ளைக்கு வந்து எப்பவுமே பெர்ஃபெக்டாக இருக்க தேவையில்ல, பட் எஃபர்ட்ஸ் எடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு சக்சஸ் தான் அப்படிங்கறது குழந்தை கற்றுக்கொள்ளும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க கண்டிப்பாக கடைபிடிக்கணும்.